Dear viewers, welcome to MICA channel. நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ப்ரோக்ராமிங்னா என்ன, பிராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்றது, இந்த ப்ரோக்ராமிங்ல கம்பைலரோட ரோல் என்னன்னு பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற எல்லா பொருள்லயுமே ப்ரோக்ராமிங் இருக்கு. வேக்யூம் கிளீனர், மொபைல் ஃபோன்ஸ், ஃப்ரிட்ஜ், இண்டஸ்ட்ரீஸ், மெடிக்கல் ஃபீல்ட், ஆட்டோமொபைல் இப்படி எல்லா பொருள்லயும் ப்ரோக்ராம் இருக்கு. வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ப்ரோக்ராமிங். அது ஒரு லைன்லயும் இருக்கலாம், 100 லைன்லயும் இருக்கலாம். இப்போ வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எவ்வளவு துணிகள் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாட்டர் லெவலை செட் பண்ணும். அதே மாதிரி வாஷிங், ரின்ஸ் அண்ட் ஸ்பின் பண்றதுக்கான டைம் கால்குலேஷன் அண்ட் எந்த சீக்வன்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆகணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஜென்ரேட் ஆயிடும். இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் மைக்ரோ ப்ராசஸர் ஆர் மைக்ரோ கண்ட்ரோலர்ல C++, ஜாவா, அசம்பிளி லாங்குவேஜ்னு ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. இந்த ப்ராசஸை எம்பெடிங்னு சொல்லுவோம். இப்படி தான் ப்ரோக்ராமிங் நம்ம லைஃப்ல யூஸ் ஆகுது. சரி, இப்போ ப்ரோக்ராமிங்னா என்னன்னு டெக்னிக்கலா பார்ப்போம். எந்த ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் 3 ஸ்டெப்ஸ் தான்: இன்புட், ப்ராசஸிங் அண்ட் அவுட்புட். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எய்தர் ஹை லெவல், லோ லெவல் ஆர் மிடில் லெவல் லாங்குவேஜ்ல எழுதுவோம். அது சிஸ்டமுக்கு புரியுற மாதிரி மிஷின் லெவல் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த டிரான்ஸ்லேட்டர் எய்தர் கம்பைலர் இல்லைனா இன்டர்பிரட்டர் இல்லை அசம்பிளரா இருக்கலாம். C++, ஜாவாவா இருந்தா கம்பைலர் யூஸ் ஆகும். அசம்பிளி லாங்குவேஜா இருந்தா அசம்பிளர் யூஸ் ஆகும். பைத்தானா இருந்தா இன்டர்பிரட்டர் யூஸ் ஆகும். இந்த டிரான்ஸ்லேட்டர் ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் கோட் அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் செஞ்சு மெயின் மெமரிக்கு ப்ராசஸ் பண்ணும். அதை CPU ப்ராசஸ் செஞ்சு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம்னா சோர்ஸ் ஃபைல்ஸ் அதாவது C++, ஜாவா எடுத்துப்போம். அதை கம்பைலர் யூஸ் பண்ணி மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கம்பைலர் சோர்ஸ் ஃபைலை ஆப்ஜெக்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்ணும். ஆப்ஜெக்ட் ஃபைல்னா என்ன? ஒரு ப்ரோக்ராம்ல இன்புட், அவுட்புட் இதை ஸ்டோர் பண்றதுக்கான அட்ரஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். இதை எல்லாம் சிஸ்டமுக்கு புரியுற மாதிரி தனித்தனியா பிரிச்சு ஸ்டோர் பண்ணிக்கும். அதுதான் ஆப்ஜெக்ட் ஃபைல். இந்த ஆப்ஜெக்ட் ஃபைலை எக்ஸிக்யூட் ஃபைலா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு லிங்கர் யூஸ் பண்ணுவோம். அது ஆப்ஜெக்ட் ஃபைலோட இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி ஃபைல்ஸை லிங்க் செஞ்சு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா கன்வெர்ட் பண்ணும். இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் CPUக்கு லோடர் யூஸ் செஞ்சு லோட் பண்ணுவோம். இதை CPU ப்ராசஸ் செஞ்சு அவுட்புட்டா ஜென்ரேட் பண்ணும். இப்படிதான் ஒரு ப்ரோக்ராமும் பெர்ஃபார்ம் ஆகுது. ஒரு குரூப் ஆஃப் லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் C++, ஜாவால கம்பைலர் யூஸ் பண்றோம். பைத்தான்ல ஒரு லைன் எரர் இல்லாம எக்ஸிக்யூட் ஆனாதான் நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அங்க இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகும். நம்ம இன்டர்பிரட்டர் அண்ட் அசம்பிளரை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். இப்ப இந்த கம்பைலர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராம்ல எரர் கண்டுபிடிக்கவும், சாஃப்ட்வேர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் செய்யவும், மெமரி மேனேஜ் பண்றதுக்கும், ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து இன்னொரு ப்ரோக்ராம் கன்வெர்ட் பண்றதுக்கும், சாஃப்ட்வேர் டூல் சப்போர்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம இப்படி யூஸ் பண்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண 2 லெஜெண்ட்ஸ் பத்தி ஒரு ஹிண்ட் பார்க்க போறோம். இவங்க டென்னிஸ் ரிச்சி, ஃபாதர் ஆஃப் C அண்ட் யூனிக்ஸ். ஒரு ப்ரோக்ராமை கத்துக்கணும்னா திரும்ப அதை ட்ரை பண்ணணும். எரர் வர வர கரெக்ட் பண்ணாதான் கத்துக்க முடியும். அதே மாதிரி இவங்க பேனி ஸ்டேட்டஸ்டோ, ஃபாதர் ஆஃப் C++. இவங்களோட லைன்ஸ்ல எனக்கு பிடிச்சது இதுதான், டிவைட் அண்ட் கான்குவர். இது ஒரு பெரிய கான்செப்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளமை சின்னதா கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணும் போது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சால்வ் ஆகும். இதை நம்ம ரியல் லைஃப்லயும் அப்ளை பண்ணலாம். இந்த லைன்ஸோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.